ஒரு குற்றவாளியை மொரோக்கோ போய் பிடிச்சிட்டு வந்தோம். மொரோக்கோ ஆப்பிரிக்காவுக்கு போனோம், நார்த் ஆப்பிரிக்காவுக்கு. நம்ம ஊர் ஆளு, கர்நாடகாவில் குற்றவாளி. அந்த குற்றவாளி தவறு செஞ்சது யுஏஇல உட்காந்துக்கிட்டு, அந்த குற்றவாளியை கடைசியாக சேஸ் பண்ணி பிடிச்சது மொரோக்கோவில். ஒரு வருஷம் ஆப்ரேஷன். அது நிறையா பேர் பண்ணாங்க, அதில் நானும் ஒருத்தன். அது ரொம்ப அந்த குற்றவாளியை மொரோக்கோ ஏர்போர்ட்டில் டேக் ஓவர் பண்ணுறோம். என்னை பார்த்தோன்னே குற்றவாளி கேட்டார், நீ தான் அண்ணாமலை, வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. குற்றவாளி இன்னும் ஜெயிலில் இருக்கார் கர்நாடகாவில். ஸோ அது ஒரு இனிமையான அவரை கேட்கும் போது பயம் வரல, சந்தோஷப்பட்டேன். எங்கே ஒளிஞ்சாலும் கடைசியாக நாங்கள் பிடிச்சோம் பார்த்தே இல்லை அப்படின்னு. எங்கே வேணாலும் நீ ஒளிஞ்சிக்க, நாங்கள் வந்தோமல்ல அப்படின்னு. ஸோ அது இந்தியாவில் சிபிஐ செய்யாமல் ஒரு மாநில காவல்துறை செஞ்ச ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் இந்திய சரித்திரத்தில். கடல் தாண்டி போய் தூக்கிட்டு வந்தது. ஸோ அது அதில் பாதி இது ஆஃப் த ரெக்கார்ட், பாதி இது வெளியே சொல்ல முடியாது, பாதி இது ஆஃப் த புக்ஸில் பண்ண ஆப்ரேஷன் அது. பட் அவரும் இப்போ உணர்ந்துக்கிட்டாரு, அவர் தவறு செஞ்சனால நேர்மையான நியாயமான முறையில் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கோன்னு அவருக்கும் தெரியும். ஸோ அந்த ரியலைசேஷன் நீங்கள் ஜெயிலில் இருக்கும்பொழுது வரும். ஏன்னா ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் எல்லாருமே பேசுவாங்க, என்னை தொட்டுட்டியல்ல பார்த்துக்கலாம், எங்கள் அப்பா யார் தெரியுமில்ல, எங்கள் தாத்தா யார் தெரியுமில்ல, எல்லாருமே பேசுவாங்க. நான் வேற எதாவது மீன் பண்ணலீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பட் உங்கள் கடமையை நீங்கள் செய்யணும். அதான் அது கடமைக்கான விளைவுகள் விபரீதமாக இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம்.